கனி சுவை நல்கும் அமிழ்தே, காலத்தை வென்ற தமிழே வணக்கம். இலக்கிய கூட்டம் என்றால் இயல்பாகவே பேச முடியும். ஆன்மீகம் கூட்டம் என்பதால் அன்பர்கள் மத்தியில் அறம் நிறைந்த இந்த விழாவில், பொருள் நிறைந்த இந்த விழாவில் பேசுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு. இந்த மேடைக்கு என்னை வரவேற்பதற்காக சென்னை வந்து என்னை பார்த்து அன்புடன் அழைத்தவர் அருமை குமரவேல் நாயனார் அவர்கள். குமரவேல் நாயனார் என்று சொல்வதை விட நாயமானவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அறிவில், அடக்கத்தில், அன்பில், அரவணைப்பில், இலக்கியத்திலும் இறைவனிடத்திலும் இயல்பாய் நெருங்கியிருக்கின்ற இனிய நண்பர். இவருடைய வாக்கு அருமையான வாக்கு என்ற காரணத்தினால் இந்த இடத்தில் இப்படி ஒரு பொற்சபையை, சித்தர்கள் பொற்சபையை பீடமாக இங்கே நிறுவியிருக்கின்றார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன், போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வள்ளுவன் சொன்னான் இல்லையா, அறம்பொருள் இன்பம். அந்த அறம்பொருள் இன்பம் கூடியிருந்தால் அவர்கள்தான் இப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர்கள். அறத்தை, அன்பை அகத்தில் வைத்து ஆண்டவனை நினைத்து பூஜித்து துதித்து மதித்து வாழ்கின்ற பெரியவர்கள். இவர்களிடத்தில் இங்கே குழந்தைகள் அருமையான விருதுகளை பெற்றது பெரும் மகிழ்ச்சி. இன்று சிவராத்திரி. சக்தி என்று சொன்னால் நவராத்திரி, முக்தி என்று சொன்னால் சிவராத்திரி. அந்த வகையில் சிவராத்திரி இரவு இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இலக்கியம் என்றால் இறைவன் அங்கே இருப்பான். இறைவன் இருப்பான் என்று சொன்னால் அங்கே இலக்கியம் இருக்கும். அதன்படிதான் குமரவேல் நாயனார் அவர்கள், அவர் இரு கண்களில் ஒரு கண் நிறைய இறைவன் இருந்தாலும் கூட மறு கண்ணில் எப்போதும் இலக்கியம் துளிர் கொட்டு கொண்டே இருக்கும். தமிழ் தமிழ் என்பார், தமிழனை தமிழன் என்று அழைக்க விற்படுவார். இந்த வரலாற்றில் எப்போதும் இறைவனை நினைக்கின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இலக்கியம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நேர்மை வேண்டும், உங்கள் உள்ளத்திலே எப்போதும் அழியாமல் இருக்கின்ற அந்த தாய்மை வேண்டும். ஆகவேதான் இப்படியெல்லாம் மனிதர்கள் ஒழுங்காக வாழ வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும், ஒருங்கிணைந்து வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஓம் நம சிவாய. இந்த நாளில் நீங்கள் எந்த மந்திரங்கள் தெரிகிறதோ தெரியாதோ, நீங்கள் வேறு பேச வேண்டுமோ வேண்டாமோ, உங்கள் மனதில் நமசிவாயம் என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். குறைந்தது 108 முறை நீங்கள் சொன்னால் போதும், அல்லது 1008 முறை சொன்னால் போதும். அந்த சிவனுடைய அருள் உங்களை வந்து சேரும். அந்த வகையில் தான் அனைவரும் பயன்பெற வேண்டும், அனைவரும் வாழ வேண்டும், அனைவரும் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே குமரவேல் நாயனார் அவர்கள் அந்த சிறப்பான முறையிலே இங்கே சபையை கூட்டி, சித்தர்களுடைய பொற்சபையை கூட்டி இங்கே ஒரு ஆன்மீக விழாவையும் ஒரு மாநாடையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்.